students, exercise 1.3 question number 11. If f, g, h are real valued function defined on R, then the prove that f plus g composition x h equal to f composition h plus g composition h. What can you say about f composite into g plus h? Justify your answer. Okay, இந்த மாதிரி 3 சார்பு வந்து கொடுத்துட்டு ரியல் வேலிட் ஃபங்க்ஷனில் வந்து வரையறுக்கப்படுன்னு சொல்லிட்டான். தென் வந்து இது வந்து நிரூபிக்கன்னு கொடுத்துட்டான். ஓகே, மேலும் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி பிளஸ் ஹெச் பற்றி என்ன கூற முடியும் அப்படின்னு சொல்லி தகுந்த காரணங்களை தருகன்னு கொடுத்துட்டான். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னா, இப்போ எஃப் காம்போசிட் ஜி. ஓகே, அது எப்படி எழுதுவோம்னா, எஃப் அதாவது இன்னர் ஃபங்க்ஷன். இது வந்து எஃப்க்குள்ள இந்த ஜி ஃபங்க்ஷனை வந்து நம்ம உள்ளே போட போகிறோம் இல்லையா, அதாவது எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம். அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எஃப்க்குள்ளே போடுவோம். அதாவது இன்னர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இன்னர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த பேசிக்கு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஃப் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு இது எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஆர்ஹெச் ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ காம்போசிட் ஹெச் இப்போ என்ன சொல்லுவோம், இதே மாதிரி எக்ஸஸ் சேர்த்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட்டு எஃப் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் தான் வந்து இன்னர் ஃபங்க்ஷன், அதாவது எஃப் பிளஸ் அது ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகே, இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன், இதுக்குள்ள. ஓகே ஓகே, அப்போ வந்து இன்னர் ஃபங்க்ஷன் போது நம்ம வந்து இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப்குள்ளேயும் போடணும், ஜிக்குள்ளேயும் போடணும். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகே, அடுத்தது பிளஸ் ஜி இன்ட்டு ஓகே ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் உள்ள போகிறோம், இன்னர் ஃபங்க்ஷனுங்கிறனால இது வந்து உள்ள போகிறோம். அப்போ நமக்கு மறுபடியும் ரீரைட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போசிட் இருக்கிறது இப்படி எழுதுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்படி எழுதுவோம். ஓகே, இப்போ அப்படியே ரிட்டர்ன் வாங்க, இப்படி இருக்கிறது இப்படி எழுதலாமா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இப்படி இருக்கிறது அப்படின்னா எஃப் காம்போசிட் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது பிளஸ் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இப்படி இருக்கிறத நம்ம இப்படி எழுதலாம். ஓகே, அதாவது இப்படி இருக்கிறது எஃப் காம்போசிட் ஹெச் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச். ஓகே, இதை பேசிக் தான். நம்ம இப்படி இருக்கிறத இப்படி எழுத முடியாது, எக்ஸ் சேர்த்து எழுதுவோம். அதுக்கப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன் எழுதுவோம், இன்னர் ஃபங்க்ஷனுக்காக இப்படி எழுதுவோம். அடுத்து வந்து காம்போசிட்டை நம்ம எழுதுவோம். ஓகே, அதே போல எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஆர்ஹெச்எஸ் கிடச்சிச்சு. அதாவது எல்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா, இதை எடுத்துட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆர்ஹெச்எஸ் தான் ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறான். அப்புறம் எஃப் காம்போசிட் ஹெச் பிளஸ் ஜி காம்போசிட் ஹெச் நம்ம எழுதிட்டோம். ஓகே, தட் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஓகே, இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கோம்னா, ரெண்டாவது கொஸ்டின் வந்து இதில் வந்து இதை பற்றி நீங்கள் சொன்ன வாட் கேன் யூ சே அபவுட் எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் ஹெச். ஓகே, அப்போ நம்ம அதை எடுத்துக்கிறோம். எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் ஹெச். ஓகே, அப்போ இப்படி இருக்கிற நம்ம எப்படி அடுத்த எப்படி எழுதணும்னா, எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் ஹெச் எக்ஸ் சேர்த்து எழுதுவோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இது வந்து இப்போ இந்த ஜி பிளஸ் ஹெச்ங்கிறது இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஜி பிளஸ் ஹெச்ங்கிறது இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது எக்ஸை உள்ள கொண்டு வர்றோம். அது எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அப்போ இப்படி எழுதுவோம். அடுத்து வந்து இன்னர் ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சேர்த்து நம்ம உள்ள போட போகிறோம். ஓகே, அப்போ வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் நம்ம எழுத முடியும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன, இதை வந்து இந்த மாதிரி இருக்கிறது இப்படி எழுதலாமா அப்படின்னு எழுத முடியாது. இதை வந்து நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரி வி கான்ட் ரைட் லைக் திஸ். எஃப் காம்போசிட் ஜி பிளஸ் எஃப் காம்போசிட் ஹெச் நம்ம எழுத முடியாது. ஓகே, இப்போ இதுக்கான தகுந்த காரணம் என்ன, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு எடுத்துக்கிறேன்னா, ஸோ வந்து நம்ம எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுத முடியும், இதுக்கு மேலே எழுத முடியாது, இந்த மாதிரி எழுத முடியாதுன்னு நம்ம
சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு எழுத முடியாததுக்கான காரணத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக புரியுற மாதிரி ரெண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அந்த வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், அதனுடைய வேல்யூ தான் இது. ஓகே, அப்போ வந்து நம்ம இப்படி போடலாமான்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இது போடலாமாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்ஹெச்எஸ் ஓகே நம்ம ரெண்டுமே ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுவும் ஒன்றுவா, அதாவது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து இந்த இப்படிதான் எழுத முடியும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இவன் எழுத முடியும். இப்போ இந்த இது இப்படி எழுத முடியல, என்ன பற்றி சொல்லலாம்னு கேட்டுக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டு ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம we can say ரைட் இப்படி எழுத முடியும்னு சொல்ல முடியும். இப்போ வந்து ரெண்டு நாட் ஈக்குவல்ட்டுனா நம்ம எழுத முடியாதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அப்போ வந்து இந்த ஆன்சர் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதே ஸ்டெப் தான் படி நம்ம போகிறோம். இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதுமானது. அதாவது எஃப் காம்போசிட் ஜி ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு மாடி எழுதுனா ஜி ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸ் சேர்த்து எழுதணும். ஃபைனலாக ஆன்சர் நம்ம என்ன எழுதணும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் இதை எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் வேணும். ஓகே, இப்போ நம்ம ஜி ஆஃப் எக்ஸையும் ஹெச் ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸையும் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் இந்த வேல்யூ தான் இன்னர் ஃபங்க்ஷனாக இன்னராக போட போகிறோம். ஓகே, அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா 2x + 1. இதில் எக்ஸுக்கு வர நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 2 × x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் வெளியே ஒரு 1 இருக்கு. ஓகே, ஈக்குவல் டு 2 உள்ள கொண்டு வரும் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1. ஓகே, இது வந்து இதனுடைய ஆன்சர். ஓகே, கொஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, அதே ஆன்சரை நம்ம இந்த மாதிரி இப்படி எழுத முடியுமான்னு கேட்டாங்க இல்லையா, அதனால இந்த இடத்துல நான் போடுறேன் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச், அட் இஸ் எஃப் காம்போசிட் ஜி ப்ளஸ் எஃப் காம்போசிட் ஹெச். இப்படி எழுத முடியுமான்னு கேட்டா நான் எழுத முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ அது ஈக்குவல் கரெக்டானு நம்ம செக் பண்ணுறோம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி எக்ஸ் சேர்த்து எழுதுறோம். ஓகே, அடுத்து வந்து இங்கே அதே மாதிரி இங்கே எக்ஸ் சேர்த்து எழுதுறோம். ஓகே, ஹெச் ஆஃப் எக்ஸ். அடுத்து வந்து இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே, எஃப்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் போட போகிறோம். ஓகே, அதே போல் எஃப்குள்ள ஹெச் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை போட போகிறோம். ஓகே, இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு என்னென்னு தெரியும், 2x + 1ன்னு தெரியும். ஓகே, எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னன்னா இதில் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இன்னர் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 2 × எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் வெளியே ஒரு 1. ஓகே, அதே போல் ப்ளஸ் அதே மாதிரி எஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஹெச் ஆஃப் எக்ஸ் நம்ம உள்ள போட போகிறோம். ஹெச் ஆஃப் எக்ஸனுடைய ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னா எக்ஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் வந்து எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இதை எக்ஸ் + 1. ஸோ இதை மூணு ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த 2 மல்டிப்ளை பண்ணி 2x ஸ்கொயர், இந்த ஒன்று ஜாயின் பண்ணி 2 கிடைக்கி, இங்கே ஒரு 2x + 2ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி போடும்போது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, அதாவது இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் போடும்போது ஸோ வந்து இப்போ ரெண்டு வேல்யூம் ஈக்குவலாக சமன்பாடு 1 மற்றும் 2 ஈக்குவலாக தான் 2x ஸ்கொயர் + 2x + 1 இருக்குது. இங்கே 2x ஸ்கொயர் + 2x + 2 இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம இது எழுத முடியாதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, therefore f composition of g plus xh not equal to f composition g plus f composition h. Okay, thank you.